எங்கள் சின்ன கேப்டன் வாகனத்துக்கு வர வேண்டும் என்று அன்போடு வரவேற்கிறார். வரவேற்பு கொடுத்த தாய்மார்களுக்கும் பெரியவருக்கும் தலைவர் சேவர்களுக்கும் பணியான வழக்கத்தை சொல்லி எங்க சின்ன கேப்டன் உங்க வீடு தேடி வந்திருக்காரு. பாருங்க, எங்க சின்ன கேப்டன் வீடு தேடி வந்திருக்காரு. மலர் தூவி ஆரம்பித்த தாய்மார்களுக்கு பணியான வழக்கத்தை எங்க சின்ன கேப்டன் தெரிவிச்சுக்கிறாரு. மறுநாள் மூன்றாவது சின்ன முரசு சின்னமா, மூன்றாவது சின்ன முரசு சின்னம், மூன்றாவது பட்டன் அக்கா உங்க வீட்டு தேடி வந்திருக்காரு. அம்மா உங்க வீடு தேடி வந்திருக்காரு சின்ன கேப்டனு. மறுநாள் முரசு ஓட்டு போறீங்க. தூய்மையை தூவி எங்களை வரவழைத்த இந்த கிராம மக்களுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவான வழக்கத்தை எங்கள் சின்ன கேப்டன் தெரிவிச்சுக்கிறார். முரசுக்கு வாய்ப்பேற்றார்கள். வெற்றி சின்னம் முரசு சின்னம். வெற்றி வேட்பாளர் திரு எல் கே சுரேஷ் கொடுங்க. திரு எல் கே சுரேஷ் அவர்களுக்கு முரசு கேட்டு வந்திருக்காரு. எங்க சின்ன கேப்டன் வந்திருக்காரு. கேப்டனுடைய வாரிசு வந்திருக்காரு. கேப்ல பயமா இருக்குது. ஒன்பது தானே வந்தேன், வந்து கெட்டு வந்தேன். தீபன் எங்க நினைக்கிறான். சிறப்பான தரமான சம்பவங்கள். பேரன்பு கொண்ட தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரின் அருளோடும் மக்களின் ஆதரவோடும் கூட்டணி கட்சி தோழர்களின் உறுதியோடும் என் தாய் தந்தை நல்லாசையோடும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களின் தைரியத்தோடும் இளைஞர்களின் சக்தியோடும் முரசு சின்னத்தில் நிற்கும் நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் எல் கே சுதீஷை ஆதரித்து விஜய பிரபாகர் நான் இன்று கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன். ஏன்னா வந்திருக்க இடம் அப்படி, நிற்கின்ற இடம் அப்படி. அது மட்டும் இல்லாம இதே வாகனத்துல கடந்த தேர்தல் எங்க அப்பா அவங்க எல்லாரையுமே சந்திச்சாரு. இப்ப அதே வாகனத்துல வந்து சந்திக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் என்று கேப்டன் சூப்பரா இருக்காரு, நல்ல தேடிட்டு வர்றாரு. தைரியமா இருங்க கேப்டன். எங்க கண் இமைகளை வச்சு பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்காக. மிக விரைவில் சிங்க நடை போட்டு கர்ஜித்து மக்களை தங்க தட்டுல தாளாட்ட சீக்கிரம் வரேன்னு சொல்ல சொன்னார் உங்க அனைவருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், கேப்டனை தொட்டான் அவன் செத்தான. ஏன் இத சொல்றேன்னா, தேவையில்லாம கூட்டணி நல்லா போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாம திமுக துரைமுருகன் நம்மள வந்து தேவையில்லாம சீண்டினாரு. பார்த்தா கர்மம் திரும்பி அவன் அடிச்சது. பண மூட்டைகள், அரிசி மூட்டை, பருப்பு மூட்டை, சக்கரை மூட்டை மாதிரி பண மூட்டை அவங்க வீட்டுல ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். 2Gல அடிச்ச காசு இப்ப எங்க இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் புரியுதா, தெரியுதா? 2G காசு மொத்தம் நீங்க திமுக வேட்பாளர் மாவட்ட செயலர் வீட்டுல அடிச்சீங்கன்னா மொத்த 2G காசை எடுத்துட்டு வந்து மோடிஜி வச்சு நம்ம இப்ப 4Gல இருந்து 5Gக்கு போயிடலாம். அவ்வளவு காசு வச்சிருக்கானுங்க அவனுங்க. அதனால நீங்க அனைவரும் சிந்திச்சு இந்த தேர்தல் வாக்களிக்கும் சாதனையோட கேட்டுக்கிறேன். எல் கே சுதீஷ் நம்ம அப்புறம் நம்ம வேட்பாளர் வந்து திமுக வேட்பாளர் வந்து அவங்க கட்சி தலைவர் வந்தா முகத்தை துடைக்கிற வேட்பாளர் நம்ம வேட்பாளர் இல்ல. ஏன்னா நம்ம வேட்பாளர் வந்து மக்களின் கஷ்டங்களையும் மக்களின் வேர்வையை துடைக்கிற வேட்பாளர் தான் நம்ம வேட்பாளர். கள்ளக்குறிச்சியில நீங்க பாத்துருப்பீங்க, திமுக வேட்பாளர் வந்து உதயநிதிக்கு வந்து தொடச்சு விடுறாரு வேர்த்தா. ஆனா நம்ம வேட்பாளர் அப்படி இல்லை, உங்கள் கஷ்டத்தை துடைப்பார் அவரு. அதனால் நீங்க அனைவரும் சிந்தித்து 3வது பட்டன் ஓட்டு மிஷினில் முரசு சின்னத்தில் வாக்களிக்கணும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவர் என் தாய் மாமாக்காக நீங்க ஓட்டு கேட்க வரல. முதலில் அவர் ஒரு நல்ல மனிதர். தன் வாழ்க்கையை கேப்டனுக்கும் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் அர்ப்பணித்த ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதர் இந்த கள்ளக்குறிச்சிக்கு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தன் வாழ்க்கையை அடுத்த 5 வருஷத்துக்கும் கள்ளக்குறிச்சிக்கு அர்ப்பணிப்பார் அவருக்கு இங்க சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம்
அவருக்கு வந்து 100% மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும். மத்திய அமைச்சர் பதவி வழங்கினா அது நம்ம தொகுதிக்கு நம்ம செய்யறது நல்லது. நம்ம தொகுதிக்கு நம்ம வெறும் அமைச்சரா இருந்தா நல்லா இருக்குமா, மத்திய அமைச்சரா இருந்தா நல்லா இருக்குமா? திமுக சைட்ல வந்து அவங்களால சொல்ல முடியுமா மத்திய அமைச்சரா நாங்க இருக்க முடியும்னு? முடியாது. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் யாருன்னே தெரியல. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு முதல் கட்ட தேர்தல் பாதி இந்தியாவில முடிஞ்சது, இரண்டாம் கட்ட தேர்தல் நாளையோட முடியுது. இன்னும் அவங்களுக்கு திராணியே இல்லை அவங்களோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல. இந்த தேர்தல் மட்டும் நமக்கு ஒண்ணு கவுன்சிலருக்கோ முதலமைச்சருக்கோ மேயருக்கோ நடக்கிற தேர்தல் இல்ல. இந்த தேர்தல் பிரதமர் யார் அப்படின்னு நடத்துற தேர்தல் இது. அப்போ இந்த தேர்தல் இருக்கிறப்போ ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு இந்தியர்களும் ஒவ்வொரு இந்திய குடிமகன் கடமை நம்ம நாட்டுக்கு நல்ல பிரதமரை கொண்டு வர்றது. அதனால் மீண்டும் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்றால் மோடிஜி தான் வரணும்.